Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 8ல exercise sum number 8 பார்க்கணும். From the following particulars of Simon Traders prepare a bank reconciliation statement as on 31st March 2018. இப்போ Simon Tradersக்கு bank reconciliation statement prepare பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரிஜினல் மெத்தடா ஆப்போசிட் மெத்தட் போட போறோமா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். First பாருங்க debit balance as per bank statement. அதாவது bank statementல debit balance இருக்கு 2500. இதுல நம்ம ஃபார்மட் படி என்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபார்மட்ல பாருங்க bank statementல debit balance இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. debit balance அப்படினா overdraft அப்படினு சொல்லாம அதாவது negative balance மைனஸ்ல இருக்கு. அதாவது overdraft அப்படினு சொல்லாம debit balanceனு கொடுத்திருக்காங்க. இப்போ bank statementல debit balance இருந்துச்சு அப்படினா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம்? ஒரிஜினல் மெத்தட் எப்படினா ஃபார்மட் படி ஆட் பண்றதை ஆட் பண்ணுவோம், மைனஸ் பண்றதை மைனஸ் பண்ணுவோம். அதான் ஒரிஜினல் மெத்தட். ஓகேவா? வாங்க சம் போடுவோம். First transaction என்ன கொடுத்திருக்காங்க? debit balance as per bank statement 2500. அப்போ நம்ம ஃபார்மட் எழுதிக்கிறோம். ஃபார்மட்ல bank reconciliation statement of Simon Traders as on 31st March 2018. என்ன கொடுத்திருக்காங்க? debit balance as per bank statement எவ்வளவு? 2500. அப்போ அதை என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் check deposited amounting to 10,000 not yet credited by bank. செக் என்ன பண்ணிட்டாங்க? டெபாசிட் பண்ணிட்டாங்க. 10,000க்கு டெபாசிட் பண்ணியாச்சு. ஆனால் பேங்க் வந்து அதை வந்து கிரெடிட் பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்போ கிரெடிட் பண்ணலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போது லெஸ் ஐட்டத்தில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 10,000. அதை என்டர் பண்ண வரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணியாச்சு 2,000. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க? கேஷ் புக்கில் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பேமெண்ட் அப்படின்னாலே என்னது? நமக்கு மைனஸ் தான் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெசிப்ட் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். பேமெண்ட் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம்? லெஸ் தான் பண்ணுவோம். ஒமிட்டட் இன் கேஷ் புக்கில் ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஸ் ஐட்டத்தில் ஒமிட்டட் இன் கேஷ் புக்கில் எவ்வளவு? 2,000. அதை லெஸ் ஐட்டத்தில் போட்டுட்டோம். அவ்வளோதான். வேறு எந்த டிரான்சாக்ஷனுமே அவங்க கொடுக்கல. அதனால் ஆட் ஐட்டமில் ஒன்றுமே இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2500. ஆட் ஐட்டம் ஒன்றுமே இல்லை. அதனால் அப்படியே போட்டுட்டோம். லெஸ் ஐட்டத்தில் எவ்வளோ இருக்குது? 12,000 இருக்குது. அப்போ 12,000 2500லேருந்து மைனஸ் 12,000 பண்ணிங்கன்னா 9,500 வருது. இந்த 9,500 வந்து மைனஸில் வருது. ஏன்னா இது சின்ன நம்பராக இருக்கா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் லெஸ் பண்ணும்போது மைனஸில் காட்டுது. இப்போ இந்த மைனஸில் காட்டும்போது என்ன போடணும்? இங்கே என்ன இருக்குது? டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் தான் எப்போதுமே போடுவோம் மைனஸில் வந்தால். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் as per இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா கேஷ் புக் போடுவோம். அப்போது பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிடுவோம். 9,500. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.